இந்த வீடியோ வந்து எதை பற்றி பேச போகிறோம்னா சுயலுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அப்டேட்டட் டாக்டருக்கு வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பயப்பட வேணாம், என்னடா நமக்கு கொண்டு வரலன்னு யோசிக்க வேணாம், கண்டிப்பாக வந்துடும். வெயிட் பண்ணுங்கள் வாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு எப்படி வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்லி ஒவ்வொரு சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்று சொல்கிறேன். அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்கள்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்குன்னா வேணும்னு சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் ஜாயின் பண்ண டேட் எப்போனா 23/6/2026 முதல் 29/6/2026 வரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பொறுமையாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட நிறைய டைம் இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட 23, 24, 25, 26, 5 நாள் கிட்ட உங்களுக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 10th மார்க் ஷீட்டு. 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் எல்லாருக்கிட்டையும் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கிட்டையும் இல்லைன்னா சொல்ல முடியாது, எல்லாருக்கிட்டையும் 10th மார்க் ஷீட்டு இருக்கும். அது கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து 12th மார்க் ஷீட்டு. 12th வச்சு அப்ளை பண்ணவங்களுக்கு 12th மார்க் ஷீட். சில பேர் வந்து டிப்ளமோ வச்சு அப்ளை பண்ணியிருப்பீங்களே, அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து டிசி. தேர்டு வந்து டிசி. அதே தான், டிசி இல்லைன்னா சில பேர் வந்து என்னென்னா காலேஜ்லேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அந்த டிசி வச்சுருப்பீங்க, அதையும் நீங்கள் கொண்டு போகலாம். சில பேர் பயப்படுவீங்க, நமக்கு வந்து ஸ்கூல் டிசி இல்லைன்னு. அப்படிலாம் இல்லை, காலேஜில் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த டிசி நீங்கள் வச்சுக்கலாம். தேர்டு. ஃபோர்த்து வந்து என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. நான் எப்போயுமே சொல்லது தான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப்போ என்ன அப்டேட்டில் இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்குன்னு உங்கள் ஃபோட்டோ போட்டு வந்திருக்கும். அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ஸ்பெஷல் கேட்டகரினா 7.5 ரிசர்வேஷன், டிசபிலிட்டி பர்சன், இவங்களுக்குலாம் வந்து காலேஜ் கிடச்சிருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் அவங்களுக்குன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கொண்டு போங்க. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு. யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் வந்து முதல் பட்டதாரி, நீங்கள் தான் படிக்கிறீங்கன்னா நீங்கள் தான் முதல் பட்டதாரினா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை கொண்டு போங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் லெட்டர் சப்மிட் பண்ணி காலேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தரேன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆதார் கார்டோட காப்பி, அதாவது ஜெராக்ஸ். 8 வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு. இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கும் அதே தான், இப்போ என்ன அப்டேட்டில் இருக்கோ அதை தான் நீங்கள் கொண்டு போகணும். முன்னாடி இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டேட் முடிஞ்சிருச்சு, அதை போய் சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டால் சப்மிட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன அப்டேட்டில் இருக்கோ அதை கொடுக்கலாம். இல்லைக்கா நாளைக்கு தான் இப்போ 29 முடியுதுன்னா 30 தான் டேட் முடியுது, நான் வந்து 29 போய் சப்மிட் பண்ணலாம்னு கேட்டால் கண்டிப்பாக சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 30 தான் டேட் முடியுதுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அட்மிஷன் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போகலாம். 9th வந்து என்னென்னா பேங்க் பாஸ்புக். அதாவது பேங்க் பாஸ்புக் எதுக்கு கேட்குறாங்கன்னா அதோட ஜெராக்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க, ஒரிஜினல் கேட்கல. ஜெராக்ஸ் எது கேட்குறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் சில பேருக்குலாம் ஏறும், அதுக்காண்டி தான் முன்னாடியே கேட்குறாங்க. அதனால் பேங்க் பாஸ்புக் அது உங்களுக்கு தனியாக இருக்கணும். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதெல்லாம் கொண்டு போகாதீங்க, உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் இருக்கோ அது கொண்டு போங்க. 10th வந்து இப்போ வந்து சிபிஎஸ்சி அதர் ஸ்டேட்டில் படிச்சிருப்பீங்களே, அதர் ஸ்டேட் மீன்ஸ் அதர் போர்டில் சிபிஎஸ்சி இந்த மாதிரி போர்டில் படித்தவங்களுக்குலாம் அவங்களுக்குன்னு ஒரு தனி சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து சரி, இதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன், எனக்கு சரியாக தெரியலை, தனியாக வீடியோ போடுறேன். 11th வந்து ஆன்டி ரேக்கிங் ஃபார்ம் அஃபிடேவிட். நான் தான் சொன்னல அஃபிடேவிட் வந்து இம்பார்ட்டன்ட்னு, கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங்கே பார்த்துங்க, நீங்கள் ஈவினிங்கே அப்ளை பண்ணி வச்சுருங்க. காலேஜுக்கு போகிற அன்றைக்கி அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு கொண்டு போங்க. அது என்னோடய வீடியோவில் வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 கொண்டு போங்க. 3 தான் கேட்டிருக்காங்க, 3 கொண்டு போங்க. அடுத்தது கிளாத் 13 வந்து கிளாத் லைன்ட் என்வலப் கவர். அடுத்தது 2 set of photo copies to all certificates. அதாவது இப்போ வந்து நான் சொன்னேன்ல, மொத்தம் எத்தனை சர்டிஃபிகேட் சொன்னேன்? 12 சொல்லியிருக்கேன். 12ஐயும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஜெராக்ஸ் மாதிரி 2 செட்டாக எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 செட்டாக கொண்டு போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு ஒரு செட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, அது தேவைப்படும். யூனிஃபார்ம் எல்லாருக்குமே தெரியும். பாய்ஸுக்கு வந்து பிளாக் பேண்ட் ஒயிட் ஷர்ட், அதாவது ஒயிட் ஷர்ட், அப்புறம் வந்து பிளாக் ஷூ. ஓகேவா? ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்னால் இப்படி தான் வரணும்.
கேர்ள்ஸுக்கு சொல்லவே தேவையில்ல, ப்ளைன் ஒயிட் டாப். அதாவது நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த ஒயிட் டாப்லேயே இந்த பூ போட்டுலாம் போட்டிருப்பீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ப்ளைன் ஒயிட் டாப், அடுத்த கோட்டு, அடுத்த பேண்ட்டு, முடிஞ்சிச்சு. இதுதான் யூனிஃபார்ம் மெத்தடு. நாளைக்கே யூனிஃபார்ம் போட்டு போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. யூனிஃபார்ம் வந்து நாளைக்கெலாம் போட்டு போக தேவையில்லை. காலேஜ் வந்து நாளைக்கு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு காலேஜில் வந்து அட்மிஷன் போடுங்க. அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லுவாங்க எப்போ காலேஜ் ஓப்பன். எனக்கு தெரிஞ்சு ஜூலை 9 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஸோ வந்து காலேஜ் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ யூனிஃபார்ம் போட்டு வந்தால் போதும். அதுக்கு முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்லாம் உங்கள்கிட்ட இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நான் எதுக்கும் சைடில் இது பண்ணுறேன், டைப் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.